அன்பான உறவுகளே, இன்றைய தினம் ஒரு பள்ளிவாசலை நோக்கி நான் பயணம் செய்தேன். உங்களுக்கு தெரியும், இந்த நோன்புடைய மாதம் பள்ளிவாசல்களிலே இடம்பெறுகின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. அதிலே குறிப்பானது கஞ்சி வழங்குதல், கஞ்சி தயாரித்தல் என்கின்ற விடயமும் இடம்பெறுகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் ஸ்ரீலங்கா கிழக்கு மாகாணம் ஓட்டமாவடி மொஹிதீன் ஜும்ஆ பள்ளி வாசலின் கஞ்சி தயாரிக்கப்படுகின்ற இடத்துக்கு நான் சென்றிருந்தேன். அங்கு காணப்பட்ட காட்சிகளை உங்களுக்கு விவரண ரீதியாக இந்த வீடியோவிலே தருகின்றேன். எமது இந்த யூடியூப் சேனலை இதுவரையிலே சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தையும் பார்வையிடுமாறும் ஷேர் பண்ணுமாறும் அன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இனிய முகமன். அன்பானவர்களே, ஓட்டமாவடி எங்களுடைய மொஹிதீன் ஜும்மா பள்ளி வாசலின் கஞ்சி, அதாவது நோன்பு கஞ்சி கொடுக்கப்படுகின்ற இடத்தையே தற்பொழுது பார்க்கின்றீர்கள். முதலாவது நல்ல விஷயம், அழகான விஷயம், அமைப்பாக இந்த ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அது கல்குடா முஸ்லிம் பிரதேசத்திலே எங்கும் இல்லாத வகையிலே இவ்வாறு வருகின்ற நோன்பாளிகள் கஞ்சிகளை ஒழுங்குமுறையிலே பெற்றுக்கொள்வதற்கேற்ற ஒரு ஒழுங்குமுறை இங்கு காணப்படுவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அவ்வாறு இந்த அமைப்பு ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முதல் திட்டமிடப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. அத்துடன் உள்ளே நுழைகின்றேன். இங்கே கஞ்சி காய்ச்சப்படுவதை, அழகான சுவையான இறைச்சி கஞ்சி காய்ச்சப்படுவதை தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு நாங்கள் துவா செய்து கொள்ளுகின்றோம். வாருங்கள், 4 கடாரத்திலே இங்கே கஞ்சி காய்ச்சப்படுகின்றது. சுவையான ஒரு கஞ்சி அது. ஆகவேதான் எமது கல்குடா பிரதேசத்தின் தூர இடங்களிலுமிருந்தும் நோன்பாளிகள் இங்கு வந்து கஞ்சை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கஞ்சை காய்ச்சுகின்ற சகோதரர்களை இங்கு பார்க்கின்றீர்கள். இவர்கள் ஜஹுவர் என்ற சகோதரர் கடந்த புகாரி ஷரீஃப் ஓதப்பட்ட மாதத்திலேயும் இவர்கள்தான் அந்த நாரிசாச்சோரை சமைத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே இந்த நோன்பு காலத்துக்குரிய கஞ்சிகளையும் இவர்கள்தான் காய்ச்சி சமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. இந்த ஆரம்பத்திலேயே நாங்கள் துவா செய்து வேண்டி இருக்கின்றது. எல்லோரும் துவா செய்து கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், கஞ்சினுடைய ஆரம்ப பகுதியை எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த கஞ்சி காய்ச்சப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு துணையாக இந்த அன்பான சகோதரன் இருக்கின்றார்கள். இந்த 3 பேருனுடைய கைவரிசையில் இன்னும் ஒருவரை காணவில்லை. இந்த 3 பேருனுடைய சிறப்பான செயல்பாட்டின் மூலமாக, சமையல் மூலமாகவே இந்த கஞ்சி காய்ச்சப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தை பாருங்கள், அழகான முறையிலே ஓட்டமாவடி மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலின் கஞ்சி காய்ச்சப்படுகின்ற இடத்திலிருந்த இந்த பதிவை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே அன்பானவர்களே, எமது பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு நீங்கள் துவா செய்ய வேண்டி இருக்கின்றது. அதே போன்று அழகான முறையிலே, சுவையான முறையிலே மக்கள் மனமுவந்து நோன்பு திறக்கின்ற நேரத்தில், இஃப்தாருடைய சமயத்தில் சாப்பிடக்கூடிய அந்த கஞ்சை இவர்கள் தருகின்றார்கள். அந்த வகையில் இந்த சமையல்காரர்களுக்கும் நீங்கள் துவா செய்ய வேண்டி இருக்கின்றது. துவா செய்து கொள்ளுங்கள். பிரதான சமையல்காரராக சகோதரர் ஜௌஃபர் இருக்கின்றார்கள். அத்துடன் இணைந்த வகையில் இவர் ஒரு பன்முக ஆளுமை உள்ள ஒரு மனிதர், சகல வேலைகளையும் செய்யக்கூடியவர். அந்த வகையில் இவரும் உதவியாக இருந்து இந்த கஞ்சி சமையல் செய்யப்படுவதனை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மீண்டும் கற்கின்றேன், இவர்களுக்காக துவா செய்து கொள்ளுமாறு, குறிப்பாக இஃப்தார் நேரத்தில் துவா செய்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பள்ளிவாசல் நிர்வாகத்தினருக்கும் நீங்கள் துவா செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு கஞ்சி சமையல் நேரத்திலே உங்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.